உயர் என்றவன் எங்களுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் மண்ணிற்காக, தமிழ் பண்பாட்டிற்காக உயர்வுக்கான விடுதலை புலிகள் அவையாரா அவன் தான் உண்மையான உச்சத்தை விட்டேன். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாராவது ஒரு திமுக காரன், யாராவது ஒரு அதிமுக காரன், நல்ல மனுஷன், நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தவன் எவனாவது ஒருத்தே உண்மையிலேயே ஜிப்பு வச்ச பேண்ட் போட்ட ஆம்பளை, எதுக்காக ஜிப்பு அப்படின்னு தெரியுமா? ஜிப்பு வச்ச பேண்ட் போட்ட ஆம்பளை எவனாவது ஒருத்தன் இந்த ஊர்ல திமுக செய்த சாதனைகள், இத்தனை குளத்தை தூர்வாரி இருக்கான் சொல்றா பாப்பான், இத்தனை கம்மாய தூர்வாரி இருக்கான் சொல்றா பாப்பான், இத்தனை பணமற்ற தூர்வாரி இருக்கான். இருக்கிறதுலே மிகப்பெரிய அயோக்கியத்தனம் எது தெரியுமா? 5 வருஷம் திமுக செய்த கொடுமையில் அனைத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் திமுக 500 நீங்க வாக்கு செலுத்த போகும்போது நீ செலுத்தக்கூடிய வாக்கு என்பது பெருமன வாக்கு அல்ல, நீ அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடிய வாக்கு, உன் மகளுக்கும் உன் மகனுக்கும் உன் பேரனுக்கும் உன் பேத்திக்கும் நீ கொடுக்கக்கூடிய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு அதுவே பிரச்சனையில வரும். எந்த பக்கத்துல இருந்து யாரு வருவான்னு தெரியாது. பாலுக்காக அழுது ஏங்காத குழந்தைகள், கல்விக்காக அழுது ஏங்காத சிறுவர்கள், வேலைக்காக அழுது ஏங்காத இளைஞர்கள், பாதுகாப்புக்காக அழுது ஏங்காத என் தாய் தமிழ் உறவுகள், மருந்துக்காக அழுது ஏங்காத முதியவர்கள், இது வேணும்னு சொல்லிதான் படிச்ச இளைஞர்கள் படிச்ச படிப்பை விட்டுட்டு பார்த்த வேலையை விட்டுட்டு உங்க முன்னாடி வந்து கத்திக்கிட்டு இருக்கோம். இதுதான் நாங்க விட்ட உச்சம். இதுல இருக்காம தம்பி, இதுல இருக்கக்கூடிய சங்கர நாராயணன் ஒரு மருத்துவர், அந்த மருத்துவ படிப்பா படிச்ச மருத்துவத்தை பார்த்த மருத்துவர்களை விட்டுட்டு வந்திருக்காங்க. இதாண்டா உச்சம். நடிக்கிற நீ நாளைக்கு எப்ப வேணாலும் போயிடலாம் ராஜா, ஆனா மருத்துவத்துறையில இருந்து வெளியில வந்துட்டானா 1 ஆண்டு முடிஞ்சு 2 ஆண்டு முடிஞ்சு திரும்ப மருத்துவ வேலைக்கு போனா உடனே போக முடியாது. ஏன்னா இடையில பிராக்டிஸ் கேப் விழுந்துரும். இந்த பிராக்டிஸ் கேப் விழுந்துருச்சுன்னா அடுத்தவனால போய் மீண்டும் பிராக்டிஸ் பண்ண முடியாது, அதாவது மருத்துவமனையை செய்ய முடியாது. அதே மாதிரிதான் நானும் ஒரு பேராசிரியர் இருந்து வேலையை விட்டு வந்துட்டா 2 வருஷம் கேட்பான், ரெசியூம் கூட கொடுத்தோம்னா அந்த ரெசியூம்ல பாப்பா ஏன்டா 2 வருஷம் வேலைக்கு வரலன்னு கேட்பான். நீங்க சொல்ற உச்சம் என்பது வேற, நாங்கள் சொல்ற உச்சம் என்பது வேற. உங்களுடைய உச்சத்தை நீங்க எப்ப வேணாலும் போய் சொல்லலாம், ஆனால் எங்களுடைய உச்சம் ஒரு தடவை போச்சுன்னா கடைசி போகாது. இந்த மண்ணுக்காக இந்த மக்களுக்காக நாங்கள் தான் பிரபாகரனி பிள்ளைகள் தான் உச்சத்தை விட்டுட்டு சீமான் தம்பியில் தான் முன்னாடி நிற்கிறான். ஐயா விஜய் விட்ட உச்சம்னா உங்க தலைவன் விட்ட உச்சம் பெருசு. உங்களுக்கு நான் உயிரை விட்ட எங்க தலைவன் பிரபாகரன் யாரா? உச்சத்தை விட்ட உன் தலைவன் விஜய் உனக்கு உயர் என்றவன் எங்களுக்காக, தமிழ் இனத்திற்காக, தமிழ் மண்ணிற்காக, தமிழ் பண்பாட்டிற்காக உயர்வுக்கான விடுதலை புலிகள் அவையாரா அவன் தான் உண்மையான உச்சத்தை விட்டேன். அவன் தான் உயிரை விட்டேன். உச்சத்தை விட்டேன் உனக்கு பெருசா, உயிரை விட்டேன் எனக்கு கடவுள்டா. அது அவன் உயிர் மட்டும் இல்ல, அவனை பெற்ற தாய் தாப்பேன், அவன் பெற்ற புள்ள, அவன் பெற்ற மகன், அவன் பெற்ற மகன், இதை எல்லாத்தையும் விட்டுட்டு உயிரோடிக்கிற மாதிரி இவர் தாண்டா உண்மையான தலைவன். இவன் தாண்டா உண்மையான மக்களுடைய தலைவனாக இருக்கிறான். இவனை தலைவனா ஏத்துக்கிட்டதுனாலதான் நாங்கள் எங்களுடைய உச்சத்தை விட்டு முன்னாடி நிற்கிறோம். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய யாராவது ஒரு திமுக காரன், யாராவது ஒரு அதிமுக காரன், நல்ல மனுஷன், நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கு பிறந்தவன் எவனாவது ஒருத்தே உண்மையிலேயே ஜிப்பு வச்ச பேண்ட் போட்ட ஆம்பளை, எதுக்காக ஜிப்பு அப்படின்னு தெரியுமா? ஜிப்பு வச்ச பேண்ட் போட்ட ஆம்பளை எவனாவது ஒருத்தன் இந்த ஊர்ல திமுக செய்த சாதனைகள், இத்தனை குளத்தை தூர்வாரி இருக்கான் சொல்றா பாப்பான், இத்தனை கம்மாய தூர்வாரி இருக்கான் சொல்றா பாப்பான், இத்தனை பணமற்ற தூர்வாரி இருக்கான் சொல்றா. இதை சொல்லி ஓட்டுக்கிறா, இதை சொல்லி ஓட்டுக்கிறா. 1000 ரூபா கொடுத்தேன், 500 ரூபா கொடுத்தேன், ஓட்டுக்கு டோக்கன் கொடுக்குற சொல்றிய, நீ செய்த சாதனை சொல்லி ஓட்டுக்கிறா. நீ சாதனையே செய்யல பரவாயில்ல, அதை கூட விட்டு. ஸ்டாலின் தான் வர்றாருன்னு ஒரு பாட்டை போட்டு ஒரே மதுரையில இப்ப போடுறான் அவன் பாட்டை. ஸ்டாலின் தான் வர்றாருன்ற பாட்டை போட்டு பாளையங்கோட்டை பக்கம் போய் பாடுறா பாப்போம். உன்னால முடியுமா? இதெல்லாம் உன்னால முடியுமா? நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க உறவுகளே, இந்த மக்கள் இந்த கூட்டத்தில் நிக்கிறீங்க, இந்த கூட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவார்ந்த சகோதரர்கள் நான் கேட்கல. இந்த கூட்டத்தை விட்டுட்டு, இந்த கூட்டத்தை காணொலி வாயிலா பாக்குற என் தாய் தமிழ் உறவுகளை விட்டு, நான் தான் கட்சி உறவுகளை விட்டு மத்தவங்க நான் கேட்கிறேன். இருக்கிறதுலே மிகப்பெரிய அயோக்கியத்தனம் எது தெரியுமா? 5 வருஷம் திமுக செய்த கொடுமையில் அனைத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு மீண்டும் திமுக 500 ரூபாய் ஓட்டு போடுற மாதிரி இவன் தாண்டா மிகப்பெரிய அயோக்கியம். நாம நினைக்கிற மக்களுக்கு எதுவும் தெரியல, விவரம் தெரியல, ஒண்ணும் தெரியல. உண்மையிலே தெரிஞ்சுக்க, நான் ஒவ்வொரு கிராமமா போய் பார்க்கிறேன். உண்மையிலே இந்த மக்கள் மிகவும் அறிவாளிகள். நல்லா அவனுக்கு தெரியுது ஜெயலலிதா உயிரோட இருக்காங்களா இல்லையா, எடப்பாடி பழனிசாமி இருக்காரா இல்லையா, எடப்பாடி பழனிசாமி தெரிஞ்சவங்களுக்கு சீமான தெரியாதா, எடப்பாடி பழனிசாமி வந்த நாள் என்ன, தேதி என்ன, வருடம் என்ன, அண்ணன் சீமான் வந்த வருடம் என்ன, அண்ணன் சீமானே மக்களுக்கு தெரியல. ஆனா ஐயா எடப்பாடி பழனிசாமி மக்கள் தெரியல. இது எவ்வளவு பெரிய கோபம் இருக்கணும். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க, இந்த மக்கள் அனைத்தையும் தெரிஞ்சவர்கள். அவனுக்கு நல்லா தெரியும் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சும் அவன் மீண்டும் மீண்டும் செய்வதற்கான காரணம் சுயநலம். இந்த சுயநலவாதிகளுக்காகத்தான் நம்ம போராடிக்கிட்டு இருக்கான். ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சி அரசியல் என்ற தூய துறை, இந்த தூய துறையை தூர்வாருவதற்காக வந்திருக்கான். அரசியல் என்ற தூய துறை மக்களுக்கு செய்ய வேண்டிய தேவை. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க பாருங்க. கதுவாளி கதைன்னு ஒண்ணு இருக்கு. கதுவாளி கதை நிறைய பேர் இதில் கேள்விப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். திமுக அதிமுக கூட நம்ம விட்டுறலாம். இந்த கதுவாளி கதைங்கிறது
ஒரு கதுவாளி வியாபாரி இருந்திருக்காரு. அவர் சந்தையில கொண்டு போய் கதுவாளியை வித்திருக்காரு. ஒரு 1000-2000 கதுவாளியை வச்சு வித்துக்கிட்டு இருந்திருக்காரு. அந்த கதுவாளியோட விலை, ஒரு கதுவாளியோட விலை 250 ரூபா 200 ரூபா, அதனுடைய உருவத்தை பொறுத்து, எடையை பொறுத்து. ஒரே ஒரு கதுவாளியை மட்டும் கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருந்திருக்காரு. அந்த கதுவாளியின் விலை 1 லட்சம் ரூபாய். அப்ப அந்த சந்தைக்கு போன மக்கள் கேட்டிருக்கேன், இதுவும் கதுவாளி தான், அதுவும் கதுவாளி தான், இதை மொத்தமா அடைச்சு வச்சிருக்க, அதை தனியா கூண்டுக்குள்ள அடைச்சு வச்சிருக்க. இந்த கதுவாளி 200 ரூபா 250 ரூபா, அந்த கதுவாளி மட்டும் ஏன் 1 லட்சம் ரூபான்னு இருக்கேன். அப்பதான் சொல்லியிருக்கேன், இந்த 1000-2000 கதுவாளி அப்புறம் பிடிக்கிறதுக்கு உதவுனதே அந்த ஒத்த கதுவாளி தாண்டான். ஏன்னா அந்த ஒத்த கதுவாளி அதை கொண்டு போய் காட்டுக்குள்ள வச்சு கூண்டுல வச்ச உடனே அந்த கதுவாளி கியா 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 கியான்னு கத்தி இருக்கு. உடனே மற்ற கதுவாளி வரும், ஐயோ நம்ம இனத்தானே கத்துறா போல, நம்மளத்தான் கூப்பிடுறா போல, நம்மளுக்காக அழுகிறா போல, அவனை போய் காப்பாத்தணும், அவனோட நிக்கணும், தோளோட தோல் நிக்கணும்னு சொல்லி ஒட்டுமொத்த கதுவாளி அவனை பார்க்க வந்திருக்கு. ஆனா அந்த கதுவாளியை சுத்தி இந்த வேலன் வலை போட்டு வச்சிருந்திருக்கான். அந்த கதுவாளிகளுக்கு அது தெரியல, தன் இனத்துல ஒரு கதுவாளி கத்திக்கிட்டு இருக்கா, அதை காப்பாத்தணும், அதோட பக்கவளமா நிக்கணும்னு சொல்லி வந்த கதுவாளி கூட வலையில மாட்டிருச்சு. இப்ப தெரியுங்களா, இந்த வலையை சுத்தி போட்ட வேடர் யார் தெரியுமா? திமுகவும் மதிமுகவும். இந்த கூண்டுக்குள்ள இருக்க கதுவாளி யார் தெரியுமா? எங்க அண்ணன் திருமாவளவன். நீங்க தெரிஞ்சுக்கங்க, இந்த பறையர்குடி இங்க இருக்கக்கூடிய பட்டியல் சமுதாயம் எல்லா பேரும் அண்ணன் திருமாவளவன் தான் விடுவை என்று அவர் பின்னாடி நிற்கிறீங்க. நீங்க நல்லா தெரிஞ்சுங்க, நான் கல்லூரியில கோவையில கல்லூரியில முனைவர் பட்டம் படிக்கும் போது அண்ணன் திருமாவளவனுடைய கூட்டங்கள்ல இதே மாதிரி முன்னாடி வரிசையில உட்கார்ந்திருக்கேன். இதே மாதிரி முன்னாடி வரிசையில உட்கார்ந்து அண்ணன் கு ராமகிருஷ்ணன், திருமாவளவன் இது போன்ற நபர்களுடைய பேச்சை கேட்டு வந்தேன் நான். எனக்கு நல்லாவே தெரியும் இவர்களுடைய நாடகம் என்னன்னு. இந்த கதுவாளி கூட்டத்தை வச்சு எப்படி இந்த மக்களை திராவிட கூட்டம் ஏமாத்துதோ அதே மாதிரி நான் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருக்கேன். நீங்க ஒண்ணு தெரிஞ்சுக்க, திமுக அதிமுக கூட விட்டு வச்சிடலாம். ஆனா இந்த கதுவாளி கூட்டமா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட், காங்கிரஸ், இந்த விசிக இதே மாதிரியான ஜாதிய கட்சிகளை நம்ம விட்டோம்னா என்ன அடுத்த தலைமுறை மதுவுக்கு அடிமையாகிறவர்களை, கஞ்சாவிற்கு அடிமையாகிறவர்களை, இந்த கதுவாளி கூட்டத்துக்கு அடிமையாக இவனை நம்ம காப்பாற்ற வேண்டியது இருக்கு. நீங்க இந்த அரசியல் என்ற ஒரு தூய்மையான துறையை, இந்த துறையை சுத்தம் செய்ய என் தம்பி சங்கரநாராயண மாதிரி ஆட்கள் இன்னைக்கு வந்து நிக்கிறோம். அரசியல் சாக்கடை ஒரு தலைமுறையை ஒதுங்கி போய் இந்த சாக்கடையை சுத்தம் செய்ய இன்னைக்கு ஆதிநாதன் சங்கரநாராயண மாதிரியான தம்பிகள் வந்து நிக்கிறான். இந்த இளைஞர் பட்டாளத்தை விட்டுறாதீங்க. இந்த இளைஞர் பட்டாளத்தை விட்டுட்டீங்கன்னா இன்னொரு இளைஞர் பட்டாளம் இந்த சாக்கடையை சுத்தம் செய்ய வந்து நிக்க மாட்டா. அந்த சாக்கடையை சுத்தம் செய்ய கடைசி வாய்ப்பே இல்லாம போய் திராவிட பன்னீருடைய கூடாரமா மாறிவிடும். ஆகவே ஐயா முத்துராமலிங்க தேவர் இருந்த போது நாம கொண்டாட தவறிட்டான், நம்ம முன்னோர்கள் கொண்டாட தவறிட்டான். கப்பலுடைய தமிழர் வாபூசி இருந்த போது நம்ம முன்னோர்கள் நம்ம கொண்டாட தவறிட்டாங்க, நாமளும் கொண்டாட தவறிடக்கூடாது. இன்னைக்கு இந்த மண்ணில் வாழக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளரும், நம்ம கட்சியில் இருக்கக்கூடிய போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளரும் முத்துராமலிங்க தேவர், வாபூசி, இமானுவேல் தேவர், இன்னும் யாரெல்லாம் சுதந்திரத்துக்கு போராடணும் அவன் நம்ம அன்னைக்கு கொண்டாட தவறிட்டோம்னா இன்னைக்கு தேர்தல் ஒரு அரசியல் மூலமாக, தேர்தல் ஒரு படிக்கட்டு மூலமாக மீண்டும் முத்துராமலிங்க தேவர் வந்து நிற்கிறார், மீண்டும் வாபூசி வந்து நிற்கிறார், மீண்டும் வேலுதாசர் வந்து நிற்கிறார், மீண்டும் அம்பேத்கர், ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தாச பண்டிதர். நம்ம கட்சியில போட்டியிடக்கூடிய ஒவ்வொரு வேட்பாளரும் ஒவ்வொரு தலைவர்களும் சமம். இந்த நபர்களை விட்டு விடாதீர்கள். இவர்களை விட்டு விட்டால் நமக்கு வேற வழியே இல்லாமல் போயிடும். ஆகவே ஒருமுறை படித்த இளைஞர்களுக்கு விவசாய சின்னத்துல வாக்களிச்சு பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் அவங்களை வெற்றி பெற செய்யணும். கடைசியா ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். ஏன்னா அடுத்த நண்பர் சரவணன் வேற தயாரா இருக்காரு பேசுறதுக்கு. தலைவரே வணக்கம். சங்கரநாராயணன் ஜெயிக்கிறாரு, நான்கு வேட்பாளர் செல்வனே ஜெயிக்கிறாரு, அம்பாசமுத்திரத்தில் போட்டியிடக்கூடிய நானும் ஜெயிக்கிறேன். இது ஸ்டாலின் மேல சத்தியம், இது எடப்பாடி மேல சத்தியம், இது இசைக்கு சுப்பையா மேல சத்தியம், இது சபாநாயகர் அப்பாவு மேல சத்தியம். ஐயா இந்த காணொலியை பாக்குற திமுக அதிமுக நல்லா பாத்துக்க. நான் அவங்களை சத்தியம் பண்ணிட்டேன், தெரிஞ்சோ தெரியாம சத்தியம் பண்ணிட்டேன். நான் ஜாமி அதிகமா கும்பிடுறேன். நான் சத்தியம் பண்ணி ஜெயிக்காட்டு நீங்க 4 பேரும் செத்து போயிடுவாங்க. ஒழுங்கு மரியாதையா அந்த காணொலியை பார்க்கக்கூடிய திமுக அதிமுக எல்லாம் எப்படியாவது என்ன ஜெயிக்க வச்சிருக்கேன். நான் தெரியாம சத்தியம் பண்ணிட்டு, ஆனா என் சத்தியம் பலிக்கும். பாத்துக்க, சத்தியம் பலிக்க. நீங்க ஒருவேளை நீங்க ஜெயிக்க வைக்காது இந்த 4 பேர் கத்து போயிடுவாங்க. அப்ப திமுக தலைவரும் அதிமுக தலைவரும் இசைக்கு சுப்பையாவும் ஐயா சபாநாயகர் அப்பாவும் உயிரோட வாழணும்னா நான் சத்தியம் பண்ண ஜெயிக்கிறேன். நான் சத்தியம் பண்ண நபர்கள் ஒருவேளை தோத்துட்டானா, ஒருவேளை எங்க வேட்பாளர் தோத்துட்டானா நான் சத்தியம் பண்ண 4 தலைவரும் செத்து போயிடும். ஆகவே திமுக அதிமுக காவலையை பார்த்துட்டு இந்த ஒரே ஒரு தடவை மட்டும் அவங்க உசுர காப்பாத்துறக்கா எங்களுக்கு ஓட்டு போடுங்க. நீங்கள் வாக்கு செலுத்த போகும்போது ஒன்னே ஒன்று தெரிஞ்சுங்க, நீங்க வாக்கு செலுத்த போகும்போது நீ செலுத்தக்கூடிய வாக்கு என்பது வெறுமன வாக்கு அல்ல, நீ அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை, உன் மகனுக்கும் உன் மகனுக்கும் உன் பேரனுக்கும் உன் பேத்திக்கும் நீ கொடுக்கக்கூடிய வாழ்க்கைன்னு சொல்லிட்டு ஓ வேறொரு நடிகன், ஓ
உன் கை நடுங்க. அந்த ஓட்டு பெட்டியை இதுக்கு முன்னாடி நீ வெறும் திருவிழா பெட்டியா பார்த்திருப்ப. இன்னைக்கு போய் நீ பார்க்கல. நான் செலுத்த போகும் ஒத்த ஓட்டுல என் மகன், என் மகள், என் பேரன், என் பேத்தி இவருடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போறேன்னு சொல்லிட்டு ஒரு தடவை நாம் தமிழர் கட்சியினுடைய விவசாய சின்னத்தை அறுத்து, ஒரு தடவை நாம் தமிழர் கட்சியுடைய விவசாய சின்னத்தை அறுத்து ஒரே ஒரு உத்தரவாதத்தை முன்னாடி கொடுத்துட்டு போறேன். 5 வருஷம் ஒரு முறை எனக்கு வாக்கு செலுத்தி 5 வருஷத்தை தமிழ்நாட்டு ஆழ்வாருக்கு ஒரு வாய்ப்பு கொடு. அடுத்த முறை உன்னிட்ட தேர்தலில் ஓட்டு கேட்கணும். ஒரு நாம் தமிழர் பிள்ளை வரமாட்டான், ஒரு நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வரமாட்டான். 5 வருஷத்தை நாங்கள் செய்யக்கூடிய மக்கள் பணியை பார்த்து நீங்க தேடி தேடி எத்தனை சின்ன வேணாம் மாத்திடும், எத்தனை சின்ன வேணாம் மாத்திடும். ஆனா நீ தேடி தேடி வாக்களிக்கக்கூடிய ஒரே நபர் அண்ணன் சீமானாகவும் அண்ணன் சீமானுடைய தம்பிகள் பிள்ளைகளாகவும் மட்டும்தான் இருக்கா. ஒண்ணு தெரிஞ்சுக்க, இங்க இருக்கக்கூடிய அண்ணன் சீமான் வெறுமன சீமான் அல்ல. ஒவ்வொரு 100 ஆண்டுகளுக்கும் ஒரு தலைவன் வருவான். அப்படி உருவானவன் தான் என் தேசிய தலைவர் பிரபாகரன். அந்த பிரபாகரன் உருவாக்கிய இயக்கம் விடுதலை புலிகள் எப்படியோ, ஈழத்தில் விடுதலை புலிகள் எப்படியோ, அதே மாதிரிதான் தமிழ்நாட்டில் நாம் தமிழர் கட்சி என்பது மற்றும் ஒரு விடுதலை புலி. எப்படி ஈழத்தில் தேசிய தலைவர் பிரபாகரன் உலக தமிழ் ஈழத்திற்கு ஒற்றை தலைவரும் அந்த தலைவருடைய மறு வடிவம் தான் என் அண்ணன் சீமான். இந்த வாய்ப்பை இழந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. உங்களுடைய சின்னம் விவசாயி, விவசாயி, விவசாயி. நன்றி, வணக்கம்.